இன்னைக்கு நம்ம டெலிகோ நர்சரி எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு ஹேர்லேயே பார்த்தீங்கன்னா தியோடோர் தான் உட்காந்துருக்கான் தனியாக. எல்லா பசங்களும் அங்கே விளாண்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் தனியாக உட்காந்து புக்கு படிச்சுட்டே இருக்கான். இவன் கூட அந்த குட்டி கரடி வந்து பேசுது, குட்டி குட்டி அந்த பொம்மைங்களாம் வந்து பேசுது. நீ அந்த பசங்க கூட போய் விளையாடக்கூடாது, நீனும் அந்த பசங்க மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவன் சொல்லிட்டு இருக்கான். இல்லை, நான் ஒன்றும் அந்த பசங்க மாதிரியே கிடையாது, நான் வந்து பெரிய பையன், நான் சீக்கிரம் வளரணும், அப்பாவுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். அந்த பொம்மைங்கள்லாம் சொல்லுது, என்ன நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நீனும் அந்த பசங்க மாதிரி தான், போய் விளையாடு, போய் விளையாடுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்குங்க. வாயை மூடுன்னு சொல்லிட்டு இவன் சத்தம் போட்டுட்டு இருக்கான். அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறான், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இந்த பையலுக்கு ஏதோ பிரச்சனை போல. அப்படியே அடுத்த சீனில் கட்டுறாங்க. அப்படியே இங்கே பார்த்தா நம்ம டாலி தான் சமைச்சிட்டு இருக்கான். இங்கேயா கிருஹாட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டா சமையலில் கூட நம்ம தான் பண்ணோமா, அங்கே பாரு செஃப்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப இவன் சொல்லிட்டு இருக்கான், என் பிள்ளைக்கு நான் தானே பார்த்து சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, அப்புறம் எதுக்குடா இந்த செஃப்ஸ் எல்லாம், பாரு ஒன்னால அவங்களோட வேலை தானே போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவன் திரும்பி சொல்றான், நான் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றேன்னு, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவர் அழுதுட்டே வர்றாரு, எல்லாம் உங்க விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரம் வந்து அதெல்லாம் உரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு இருக்கப்ப அப்பதான் டினோ சொல்லிட்டு இருக்கான், டாலி நீங்க என்ன பண்றீங்க, இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம பாட்டுக்கு இப்படி அமைதியா இருக்குமே, கேஸை பத்தி எதுவுமே விசாரிக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்பதான் டாலி சொல்லிக்கிட்டு இருக்கான், இப்ப நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். லாஸ்டா அந்த போலீஸ்ல கூட ஒருத்தர் இறந்து போயிருப்பானே, அவன் என்ன சொல்லிட்டு இறந்து போனா, இது எல்லாமே வேம்பால தான் நடக்குது, அதுவும் பெண்டலம் வழியால அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த பெண்டலம்ங்கிற குரூப்புக்கும் எனக்கும் ஆல்ரெடி முன்னாடி நிறைய பிரச்சனை இருந்துச்சு, கிருஹாட்டு கூட இதுல சம்மந்தம் இருக்கு அப்படியே நம்மலாம் சொல்லிட்டு இருக்கா. இவங்க கேட்டுட்டு இருக்காங்க, அப்படி என்னதான் நடந்துச்சு, அதை பத்தி எங்களுக்கும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்க பசங்கள்லாம், அதாவது கொஞ்சம் அடல்ட் ஆகுற வயசப்பயே தொலைஞ்சு போயிருக்காங்க. என்னடான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து டாலி விசாரிச்சுட்டு இருந்திருக்கான். அப்ப பார்த்தா இந்த பெண்டலமோட ஹெட் இருக்கான, இவன் தான் வந்து இந்த பசங்களெல்லாம் கடத்திட்டு போறதாவும் அவங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதாவும் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் தெரிய வந்திருக்கு. அதை பத்தி இன்னும் அவன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கப்பயே அந்த பக்கம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த ஹெட்டு அந்த பசங்க எல்லாரையுமே பிடிச்சி அவங்கள கடிச்சோடனே அவங்களோட மைண்ட் கண்ட்ரோல் வந்து இவன்கிட்ட வந்துருமா. இது மாதிரி நிறைய பசங்களை இவனோட வசப்படுத்திட்டான். இப்ப டாலி இவனோட இன்வெஸ்டிகேஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணிட்டான், அவன் நிறைய பேரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கான, அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு டாலியோட வீட்டு மேல தாக்குதல் நடத்திருக்கான். அப்பதான் வந்து டாலி பார்த்தா அங்க அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. டாலி ஒத்தால எப்படி சமாளிக்க முடியும், ஒய்ஃபு கிட்ட சொல்றான், எங்கேயாச்சும் மறைவா போய் இருந்துக்கோ, பசங்களெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். அப்ப பார்த்தா அந்த வில்லனோட ஆளுங்க அதான் நம்ம டாலியோட ஒய்ஃபை கடிச்சிடுறாங்க. இப்போ டாலியோட ஒய்ஃபும் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுறா. அவள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, நீ விரும்புகிறவங்களெல்லாம் கொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதே மாதிரி டாலி உள்ளே வரப்போ டாலியை கொல்லலான்னு இவ போயிருப்பா. அப்போ தான் வந்து கிருஹாட் வந்து தடுத்து இந்த ஒய்ஃபை கொண்டு இருப்பான். மன்னிச்சிரு டாலி, என்னால் உன்னை சாக விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் கிருஹாட் வந்து அன்னைக்கு ஒய்ஃபை கொண்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கும் இப்போ தான் புரியுது, இப்படி தான் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி. அதோட இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அப்போ இந்த பெண்டலமும் இதுக்கு காரணமாக இருப்பாங்க தானே, இப்போ நடந்துகிட்டு இருக்க கொலைக்கெல்லாம் அதோட ஹெட்டு அந்த பெர்லாக் பெல்லுங்கிறவனும் காரணமாக இருப்பான் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கப்ப தான் இவன் சொல்கிறான், இல்லை அந்த கேஸ் முடியிறப்பயே அந்த பெர்லாக் பெல்லும் இறந்து போயிட்டான், அதாவது இந்த பெண்டலமோட ஹெட்டும் இறந்து போயிட்டானா, அப்போ எப்படி இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ என்ன தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தான் சொல்லிட்டு இருக்கப்ப டாலி சொல்லிட்டு இருக்கான், அவங்க வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண நினைக்கிறாங்க, அவங்க தான் இதெல்லாம் பண்ணுறது, இந்த கொலைகாரங்க தான் இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது மாதிரி இந்த வேம்பயரோட மக்களோட மைண்ட் வந்து அந்த ட்ரம்ப் அந்த கடவுளோட தொடர்புல இருக்கு. அதனால இந்த மக்களை கொல்றப்ப அந்த கடவுளுக்கே அந்த சாவு வழியை கொடுத்தமா இருக்கும்ல, அதைத்தான் இவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதைத்தான் நம்ம தடுக்க பார்க்கணும், இதுதான் அந்த மெயின் மோட்டிவா அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கப்பே டாலி சொல்றான், சரி சூப்பர் ரெடியா இருக்கும், நான் போய் யூவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் போறான். இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, என்னதான்டா பண்றது அப்படின்ற மாதிரி. அப்படிங்க அடுத்த சீனில் பார்த்தா பசங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டாலி வந்து அந்த குழந்தையோட மாடி மேலே நின்றுட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், பத்தியா எவ்வளோ ஹைட்டில் நிற்கிறோம், இது மாதிரி நீ கொஞ்சம் நல்ல பெரிய பிள்ளையாயிருவ, அப்போ வந்து ஸ்கூலுங்கிற அதாவது கிளான்னு ஒரு இடம் சொல்கிறா, அது ஸ்கூல் மாதிரி தான் போல, அங்கே போவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்பே இதை வந்து கீழே வந்து ரஃபால் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்களே, பார்த்துட்டு இருக்கான் போல. பார்த்துட்டு இருக்கப்பயே அங்கே கட்டான் டாலிக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகுது, மயக்கம் வர மாதிரி இருக்கு. அந்த மெய்டு அந்த நானி வந்து கேட்குறாங்க ரஃபால்கிட்ட, என்னப்பா பார்த்துட்டு இருக்குன்னு, அங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்த்தா அவன் அப்படியே மயக்கம் போட்டு மாடியிலேருந்து கீழே விழுவ போகிறான் குழந்தையோட. இதை பார்த்து அந்த வயசான தாத்தா செம்ம வேகமாக ஓடி போய் நம்ம டாலியை எப்படியே பிடிச்சி காப்பாற்றிடுறாரு. இப்போ இங்கே டாலியை கட்டுறாங்க, செம்ம மயக்கத்தில் இருக்கிறான், அப்படியே ரூமில் படுக்க வச்சிருக்காங்க. அப்போ அவன் கண்ணை திறக்கிறான், பக்கத்தில் பார்த்தா ஃப்ரீடா அவனோட
அவனோட ஒய்ஃப் வந்து உட்காடுறாங்க. டாலியோட ஒய்ஃப் வந்தோடனே அவங்க சொல்கிறாங்க, என்ன அவங்களை எழுப்பிட்டேனா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இதில் என்ன சொல்கிறான், நான் சூப்பராக குழந்தைங்களை வளர்க்குறேன் தெரியுமா, இன்னும் அவங்க 2 பேருமே ரொம்ப சூப்பராக வளர்ப்பேனா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. மன்னிச்சிருங்க, என்னால் உங்கள் கூட இருக்க முடியல, அதோட நான் கேட்டதை விட நீங்கள் அதிகமாகவே செய்கிறீங்க, இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையுமே தனியாகவே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அப்படியே அவன் கண்ணு முழிக்கிறான் ஃப்ரீடான்னு சொல்லிட்டு. அப்படியே நானி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. கடைசியாக நீங்கள் கண்ணு முழிச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. யூக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை இல்லை அவனுக்கு எந்த அடியுமே படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சரி பசங்கள்லாம் எங்கன்னு சொல்லிட்டு எழுந்துச்சு வந்து பார்த்தா நம்ம கிரிஹார்டு, ஹென்ரிக்கோ, டினோ இவங்க எல்லாரும் குழந்தைங்களோட ஒன்றா சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. எங்கே போனீங்க டாலி, நீங்கள் தான் இந்த டீமுக்கு ஹெட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாத்தையுமே பேலன்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, அதோட நம்ம வேற அந்த சீரியல் கில்லர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த பசங்கள்லாம் கேட்குறாங்க, இது மர்டரா கில்லரா, அது ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் பசங்களா, இந்த வேலை முடிஞ்சோடனே நாங்கள் எல்லாரும் உங்க கூட ஜாலியாக விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப இந்த ஏஞ்சலிக்கும் சொல்கிறான், இது இவங்க மட்டும்தான் விளையாடுவாங்களா, அப்போ நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ரஃபாலும் நானும் சொல்ல வரான். அதுக்கு முன்னாடி டாலி போயிட்டு கிர்கார்ட்ட சொல்கிறான், என்ன கிர்கார்ட் நீ உன் பையன் கூட விளையாட மாட்டியா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்ப அவனும் சொல்கிறான், நானும் விளையாட வந்து கேஸ் முடிஞ்சேன்னு. உடனே ஏஞ்சலிக்கு ஒரே சந்தோஷம், எங்கள் அப்பாவும் என் கூட விளையாட போகிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரஃபால் நீ எங்கள் கூட விளையாட வருவீல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. வருவேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா தியோடோர் மட்டும் உட்காந்து புக்கு பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ திருப்பி அந்த பொம்மைங்களாம் வந்து பேச ஆரம்பிக்குது. அதுங்க வந்துட்டு இந்த பையல்கிட்ட சொல்லிட்டு இருக்கு, என்ன நீனும் போய் விளையாடணும் தானே ஆசைப்படுற, போய் விளையாடுவா தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு போய் வாயை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே செஃப்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு நீங்கள் கண்ணு முழிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம் டாலி, இது மாதிரி வாங்க உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம், வந்து சாப்பிட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறப்ப சரின்னு சொல்லிட்டு இவனு போய் சாப்பிட்டு பார்க்குறான். பார்த்தா அவன் சொல்கிறான், இது மாதிரி நான் வந்து எல்லாத்துலேயுமே திறமையானவன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இந்த அளவுக்கு என்னால் சமைக்க முடியாது, அதனால நான் கேட்குறேன் ஹெட் செஃப் நீங்களே குழந்தைங்களுக்கும் சாப்பாடை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நிச்சயமாக நாங்கள் பண்ணுறோம், வாங்க இப்பயே ரெடி பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் போகிறாங்க. இந்த நானி கேட்குறாங்க, என்ன மாஸ்டர் திடீர்னு மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் இவன் சொல்கிறான், இது மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவுல ஒரு பேயை பார்த்தேன் தெரியுமா, அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல, அது அவள் தான் சொன்னா எல்லாத்தையும் தனியாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா நிச்சயமா அவங்களுக்கு உங்க மேல ரொம்ப அக்கறை அதிகம் அப்படிங்கிற மாதிரி நானியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே கட்டுறாங்க. அப்படியே இங்கே லார்ட் ஜோனஸை கட்டிட்டு இருக்காங்க. அவராக சிரிச்சிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு என்னதான் பண்ண போறாங்களோ, இப்படி குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு எப்படி கேஸை முடிக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அங்கே இருக்க ஒரு மோரிஸ் அவர் சொல்றாரு, என்ன சிரிக்கிற விஷயமா அது, இப்படியே நேரம் ஆகிட்டே இருந்தா நிறைய விக்டிம்ஸ் தானே போவாங்க, நிறைய பேருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு, வேற யார்கிட்ட இந்த கேஸை தூக்கி கொடுக்க சொல்ற, டாலியை விட திறமைசாலி வேற யாருமே இல்லை, அவனாலே முடிக்க முடியலன்னா வேற யாராலையும் முடிக்க முடியாது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இதில் வேற டாலி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சரியான சமயத்துக்காக, கல்பிரேட்ஸே வெளியே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதோட இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படியே போயிட்டு இருந்தா அந்த கடவுளுக்குள்ள பிரச்சனை வரும், பெரிய ஆபத்தே நடக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளோ விலையாக இருந்தாலும் சரி அதை நம்ம தீர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து இங்கே காட்டுறாங்க. இங்கே பார்த்தா ஊருக்கு நடுப்புற பெரிய பெல் இருக்கும் தெரியுமா, அதில் பார்த்தா ஒரு 4-5 பணத்தை அப்படியே தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. இந்த கில்லர்ஸ் எல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தகவல் தெளிவாக புரிஞ்சிட்டுனா அவங்க பிளான்ஸை அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி நம்ம அடுத்த பிளானுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, கடவுள் இந்த உலகத்தில் எங்கேயோ தான் இருக்கிறீங்க, சீக்கிரமாக உங்களை கண்டுபிடிச்சி அழிக்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க கடவுளை அழிக்கிறதுக்கு தான் இப்பெல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போல அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பக்கம்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.